கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளிலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கின்றார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தேவனை மகிமைப்படுத்துகின்ற, தேவனை உயர்த்துகின்ற இந்த வேளையிலே தேவாதி தேவன் வல்லமையுடையவராக நம் நடுவில் எழுந்தருளி இந்த ஆராதனின் வேளையின் மூலமாக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். துதியுங்கள் அவரை, தினமும் அல்லேலூயா, துதியுங்கள் அவரை. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கின்றீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு வருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சாமி, தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு எங்களை வழிநடத்தி வருகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் நாங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். எப்பொழுதும் இந்த பரிசுத்த நாளிலே இதோ உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். விசேஷமாக தேவரீர் இந்த திருத்துவே திருநாளிலே திரியேக தேவனை மகிமைப்படுத்தும்படியாக திரியேக தேவன் தருளுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. முழு மனதோடுமை ஆராதிக்கவும் ஆராதனின் ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாக கண்டுகொள்ளவும் கர்த்தர் கிருபை தாரும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 642 பாடலை பாடுவோம். கீதங்கள் 642.
துன்பத்தில் ஜெயிக்க பண்ணும். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கின்றார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கின்றார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம் நடுவிலே தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையோடு கூட நாம் அறிக்கை செய்வோம். மற்றும் ஒரு பரிசுத்த நாளிலே குடும்பமாக நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். தனிநபராக தேவனை நோக்கி நாம் பார்க்கின்றோம். இந்த வேளையிலே தேவாதி தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த திருத்துவ திருநாளிலே திரியேக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நமக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் சமாதானத்தையும் அருளி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட மீறுதல்கள், நம்முடைய குடும்பத்தினர் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்யும் வண்ணமாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பெருமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கின்ற உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக.
துதியுங்கள். நாம் யாவரும் நின்ற வண்ணமாக திருச்சபையின் கீதம் என்று அழைக்கப்படுகின்ற தேவனே உம்மை துதிக்கிறோம் என்கின்ற கீதத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். சீர்திருத்த திருச்சபையினுடைய தந்தை மார்ட்டின் லூத்தர் அவர்கள் இதனை திருத்துவ கீதம் என்று சொல்லி அழைக்கின்றார். திரியேக தேவனை மகிமைப்படுத்துகின்ற அருமையான ஒரு பாடல் இந்த வேளையிலே பாடி நம்முடைய இல்லங்களிலே தேவனை, திரியேக தேவனை நாம் உயர்த்துவோம். பரமண்டலங்களோ அவைகள் அதிகாரங்கள் அனைத்தோ கேள்விகள் சேராமீன்களோ புகழ்ந்து போற்றி சிறுதினாகிய கர்த்தரே பரிசுத்த பரிசுத்த வானமும் மகிமையுள்ள முழங்குகிறார்கள். பொருந்திய பிதாவாகிய தேவனீரையோ மனப்படுத்துங்க மெய்யான உடையவரே குமாரனையோ திருச்சரவாளனாகிய பரிசுத்த உலகமுள்ள பரிசுத்த சபை மகிமையின் ராஜா பிதாவினுடைய கற்பத்தை அருவருக்கவில்லை. மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்சராஜ்யத்தை திறந்தே நீர் பிதாவின் மகிமையிலே திருடைய உலக பரிசுத்தில் அதிபதியாக வருவிருந்தே விசுவாசிக்கிறோம்.
முதலிற்கு செய்யுமை எண்ணிக் கொள்ளுகிறோம். எங்கள் நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களுடைய சேர்த்துக் கொள்ளும். உமது ஜனத்தை ரட்சித்து உமது சோதரத்தை ஆசீர்வதியோ. அவர்களை ஆண்டு கொண்டு என்றைக்கோ உயர்த்தியருளோ. தீனம் தீனம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது சதா காலங்களிலோ உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, நாளை பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்களும் நம்பி இருக்கிறதா உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மையை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யோ. தயவு செய்து உட்காருங்கள். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பகுதி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கின்ற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. கொடுக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். புறமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தன்னுடைய வலது பரிசுத்தலை வீற்றிருக்கின்றார்.
அவ்விடத்திலிருந்து உயிருரையும் மருத்துவரையும் நியமித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் இருத்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற திரியேக தேவனை போற்றி புகழுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த திருத்துவ திருநாளின் எல்லா விதமான தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒருவேளை கடந்த புதன்கிழமை 26ஆம் தேதி நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தினுடைய 111வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரித்தோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் தேவனை மகிமைப்படுத்தினீர்கள். நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த திருச்சபை சார்ந்த வெளியிடங்களில் வசிக்கின்ற அருமையான பிள்ளைகளும் இந்த ஆராதனை வேளையிலே உற்சாகத்தோடு கூட எங்களோடு கூட நீங்கள் பங்கு பெறுகின்றீர்கள். கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து நம்முடைய தேசத்திற்காக உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபியுங்கள். தேவனாகிய கர்த்தர் சூழ்நிலைகளை எல்லாம் அவர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அவர் வல்லமையோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் குறைந்து வருகிறது என்கின்ற ஒரு செய்தி ஒரு புறத்திலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் தொடர்ந்து நாம் ஜெபத்திலே போராட வேண்டும். ஒரு முழுமையான விடுதலைக்குரிய நேராக நம்முடைய தேசம் கடந்து வர வேண்டும். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரிசுத்த விவாக அறிக்கைகள் கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு ஜி ஏசுதாசன், திருமதி வசந்தா என்பாரின் மகன் வை ஸ்டீஃபன் சாமுவேலும், கிறிஸ்டியான் நகர் சேகரம் கிறிஸ்டியான் நகர் சபையை சார்ந்த திரு பி சாமுவேல், திருமதி ரெஜினா என்பாரின் மகள் எஸ் ரெபேக்காவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு 3வது அறிக்கை. கல்லடைக்குறிச்சி திரு கே அண்ணாதுரை, திருமதி ஏ ஐடா மெர்லின் என்பாரின் மகள் நமது சபையை சார்ந்த ஏ அனுபாரதியும், சின்னமால்புரம் சேகரம் துளுக்கர்பட்டி சபையை சார்ந்த திரு சமுத்திரபாண்டி, திருமதி பானுமதி என்பாரின் மகன் எஸ் வினோத்குமாரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு 1வது அறிக்கை. விவாகத்தில் இணைக்கப்பட இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையை மனிதர்களாகி எங்களுக்கு நியமித்து அதன் மூலமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், பெருகச் செய்கின்றீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இப்பொழுதும் தேவரீர் குடும்ப வாழ்க்கைக்காக உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பான பிள்ளைகளை உம்முடைய கருத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து வழிகாட்டியாக இருந்து குடும்ப வாழ்க்கைக்காக இவர்களை நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளும் வேதத்தை வாசித்து தியானித்து அதிலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும். திருமண காரியங்களுக்காக குடும்பத்தினர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கின்றவராக, பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து வழிநடத்துங்க ராஜா. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும்.
இந்த வேளையிலே திருமணத்திற்காய் காத்திருக்கின்ற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நன்மையான காரியங்களை பிள்ளைகளுக்கு நீர் அருள் செய்து கிருபையாய் வழிநடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்திலே தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமதி கே ரூபி கிறிஸ்டினால், கே அகஸ்டின், எஸ் ரீவ் டேனியல், ஏ எஸ்தர் திரவிய செல்வம். 31ஆம் தேதி திங்கட்கிழமை திரு எஸ் டைட்டஸ் டேனியல், திரு ஜே ஹாரிஸ் அருள்துறை, திரு வி சதீஷ்ராஜ், ஒய் ஸ்டெல்லா திரேசா, எம் அனிட்டா ஜோன், டி ஜாஸ்மின். 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஐ பிரின்ஸ் தங்கபாண்டியன், திரு எஸ் காட்வின் முத்துக்குமார், திரு பி ஜான் பீட்டர், திருமதி எஸ் பொன்மலர், திருமதி பி எஸ்தர் செல்லம்மாள், பி ஜோபின் கிளின்டன், ஜி ஜெஃப்ரின் பாக்கிய ஏஞ்சல், எஸ் ராஸ்முலின் வெரோனிகா. 2ஆம் தேதி புதன்கிழமை திரு பி விக்டர் ராஜ், திருமதி ஜே பி ஃப்ளாரன்ஸ், திருமதி பி மேரி. 3ஆம் தேதி வியாழக்கிழமை திரு பி ஜான் நிக்சன் துரை, திருமதி எஸ் கிரேஸ் ஞானசெல்வம், திருமதி எஸ் பாக்கியமேரி அமுதா. 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு ஜே ஜெபஸ் அருள்ராஜ், திருமதி ஜே ஜூடித் ஜோன். 5ஆம் தேதி சனிக்கிழமை திரு எஸ் ஜார்ஜ் ராஜாமணி, திருமதி எம் கோயில்மணி, திருமதி ஜே ராஜம்மாள், ஏ நெல்சன், எம் கிரேசி வசந்தராஜம், கே வின்சி. திருமண நாளை நினைவு கூறுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திரு எஸ் ரவிக்குமார், திருமதி ஆர் ஜெயா மெர்லின். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு ஜி ஜெயசீலன் பால்துறை, திருமதி ஜே தேவகிருபை. பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற அன்பான திருச்சபின் பிள்ளைகளையும் இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் ஒருவேளை உங்களிலும் யாராகிலும் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை மற்றும் திருமண நாளை அனுசரிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களையும் இந்த கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். உங்களுக்காக தேவன் தருகின்ற வாக்கு தத்தம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனத்தினுடைய பிற்பகுதி. எரேமியா 39ஆம் அதிகாரம் 18வது வசனத்தினுடைய பிற்பகுதி. நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைகளுக்காக அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி வருகின்ற தேவன் சென்ற ஆண்டு முழுவதும் ஆண்டவரே பிள்ளைகளை தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்திலும் நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய ஆண்டிலும் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மையே நம்பியிருக்கின்ற பிள்ளைகளுடைய ஜீவன் பிள்ளைகளுக்கு கிடைத்த ஒரு கொள்ளை பொருளைப் போல இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கின்றீர். அந்த தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இவர்களை பாதுகாப்பீராக. வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான்
நான் பாடுவேன். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தினாலே இந்த திருத்துவ திருநாளிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். சிறப்பாக இந்த திருத்துவ திருநாளிலே திரியேக தேவனை குறித்து சிந்திக்கும்படியாகவும் அந்த திரியேக தேவனை போற்றி புகழும்படியாகவும் நாம் கூடி அமர்ந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த திரியேக தேவன் நமக்கு தருகின்ற வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என்னடா அயர்வாள் இப்போவே ஆசீர்வாதம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த நாளிலே நமக்கு தியானத்திற்காக கொடுக்கப்பட்ட திருவசனம் இதுதான். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்கள் மன மகிழ்ச்சி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கின்றோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக இந்த பரிசுத்த நாளிலே ஆவலோடு வாஞ்சியோடு நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களுடன் நீர் பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, திரியேக தேவனை குறித்து வேதத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. எங்களுடைய மனுஷீக ஞானம் குறைவுள்ளது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நீ ஞானத்தின் ஊற்றாக உறைவிடமாக இருக்கின்றீர். ஆண்டவரை, உம்முடைய ஒத்தாசையோடு துணையோடு கூட உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, திருச்சபையிலே ஒவ்வொரு பெந்தேகோஸ்தே திருநாளுக்கும் அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருத்துவ திருநாள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. ட்ரினிட்டி சண்டே என்று சொல்லி. ஒருவேளை இந்த திருத்துவம் என்று சொல்லப்படுவது ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதன், ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷனுடைய விசுவாசத்தின் அடிப்படையாக அது இருக்கின்றது. கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடிப்படை திருத்துவம். ஏன் திருத்துவத்தை குறித்து திருச்சபையிலே நாம் தியானிக்க வேண்டும், அதனை ஏன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வரலாற்று பூர்வமாக அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனுஷீகத்தன்மை, அவருடைய தெய்வீகத்தன்மை, அவருடைய மீட்பின் கிரியை, இவைகளை குறித்து ஆரம்ப நாட்களிலே 4வது நூற்றாண்டிலே அநேக தவறான கருத்துக்கள் எழ ஆரம்பித்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஹியூமன் நேச்சர், மனுஷீக தன்மையை குறித்து அநேகர் தவறான கருத்துக்களை கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு பிரிவினர் மாணிக்கேயர்கள் என்று சொல்லுகின்றார்கள். மாணிக்கேயர்கள், ஒருவேளை நான் சொல்லுகின்ற பெயரெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் திருத்துவத்தை குறித்து வரலாற்று பூர்வமாக அறிந்து கொள்வதற்கு இது உதவியாக இருக்கிறது. இந்த மாணிக்கேயர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய உடல் கேடுகளும் பாவங்களும் நிறைந்தது. ஆகவே இந்த பாவங்களும் கேடுகளும் நிறைந்த இந்த உடலோடு கூட எவ்வாறு கிறிஸ்துவானவர் பாடுபட முடியும், அவர் எவ்வாறு பாடுபட்டு மீட்பை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். அதற்கு பிறகு தியோடோசியர் என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு கூட்டம் எழும்பியது. தியோடோசியர் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை குறித்து கேள்வி எழுப்பினார்கள். டிவைன் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் சொன்னார்கள்,
இயேசுவானவர் ஒரு தாயின் வயிற்றிலே இந்த பூமியிலே பிறந்ததினாலே அவரும் சாதாரணமான ஒரு மனிதன்தான் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இதற்கு பிறகு மற்றொரு கூட்டம் வந்தது, பாட்ரி பேஷனிஸ்ட் என்று சொல்லி அவர்களை குறித்து சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்ற கருத்து என்னவென்று சொன்னால், உலகத்தினுடைய மீட்புக்காக கிறிஸ்துவானவர் பாடுபடவில்லை, பாடுபட்டவர் பிதாவாகிய தேவன் தான் பாடுபட்டார், இயேசுவானவர் பாடுபடவே இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு கருத்தை வைத்தார்கள். ஆகவே இவ்விதமாக பல கருத்துக்கள் முரண்பாடாக இயேசு கிறிஸ்துவை குறித்து திருச்சபைக்குள்ளாக கடந்து வர ஆரம்பித்தது. அந்த வேளையிலே ஏரியஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு போதகர், அவரும் தன்னுடைய பங்கிற்கு தவறான ஒரு கருத்தை சொன்னார். என்ன கருத்தை சொன்னார் என்று சொன்னால், தெய்வீக தன்மை என்பது ஒரே ஒரு நபரிலே தான் இருக்கிறது, அவர்தான் பிதாவாகிய தேவன். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியும் பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எந்த விதமான தெய்வீக தன்மையும் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார். இதனை எதிர்த்துதான் அத்தனாசியஸ் என்று சொல்லுகின்ற தேவனுடைய மனிதர் தன்னுடைய கருத்தை அவர் வலியுறுத்தினார். இதை எதிர்த்து அவர் வலியுறுத்தினார். அவர் சொன்ன கருத்து என்னவென்று சொன்னால், தேவன் ஒருவர் தான், ஆனால் 3 ஆள் தத்துவம் உடையவராக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் என்கின்ற கொள்கையை திருச்சபைக்குள்ளாக ஆழமாக கொண்டு வர விரும்பினவர் இந்த அத்தனாசியஸ் என்று சொல்லப்படக்கூடிய தேவ மனிதர். தேவன் ஒருவர் தான், ஆனால் 3 விதமான ஆள் தத்துவங்களோடு கூட தன்னை அவர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை இந்த திரியேக தேவனை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? தேவன் ஒருவரே, ஆனால் 3 விதங்களிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார் என்பதுதான் இந்த திரித்துவ கொள்கையினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு சிறிய எக்ஸாம்பிள் ஒன்றை சொல்லலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒன்றை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய கரத்திலே ஒரு முட்டை ஒன்று இருக்கிறது. முட்டை எல்லாரும் பார்த்துருப்பீங்க இல்லையா? என்னுடைய கரத்திலே முட்டை ஒன்று இருக்கின்றது. இதை பார்த்தவுடனே உங்களால் சொல்ல முடியும் இது முட்டை என்று சொல்லி. ஆனால் இதனை 3 விதங்களிலே நாம் பிரிக்கலாம். இந்த முட்டையை உடைச்சாச்சுன்னு சொன்னால் முட்டை ஓடு தனியாக வரும், வெள்ளைக்கரு தனியாக வரும், அதில் இருக்கின்ற இந்த மஞ்சள் கரு அது தனியாக வந்துவிடும். உடைக்கப்பட்ட பின்பு இந்த 3க்கும் 3 பெயர்களை நாம் வைக்கலாம். முட்டை ஓடு, வெள்ளைக்கரு, மஞ்சக்கருன்னு சொல்லி 3 பெயர்களை நாம் வைக்கலாம். ஆனால் இந்த 3ம் சேர்ந்திருக்கின்ற பொழுது இதனுடைய பெயர் முட்டை. உடைக்கப்பட்டால் இதனுடைய பெயர் 3 பெயர்கள். ஒருவேளை இது உடைக்கப்பட்ட பிறகு இந்த முட்டை ஓட்டை மாத்திரம் பார்த்து இதுதான் முட்டை என்று சொல்லி நாம் சொல்லுவதில்லை. ஒருவேளை இது உடைக்கப்பட்ட பிறகு அந்த வெள்ளைக்கருவை மாத்திரம் பார்த்து இதுதான் முட்டை என்று சொல்லி நாம் சொல்லுவதில்லை. ஒருவேளை இந்த முட்டை உடைக்கப்பட்ட பிறகு அந்த மஞ்சள் கருவை பார்த்து இதுதான் முட்டை நாம் என்று சொல்லி நாம் சொல்வதில்லை. ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய பெயர்களை நாம் சொல்லுகின்றோம். ஆனால் 3ம் இணைந்திருக்கின்ற பொழுது முட்டை என்கின்ற ஒரு பெயர் அங்கு வருகிறது. எனக்கன்பானவர்களே, இதே போலத்தான் திரித்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவன் ஒருவரே, ஆனால் 3 விதங்களிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக 3 விதங்களிலே அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அன்பானவர்களே, இந்த திரித்துவத்தை குறித்து வரலாற்றிலே நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த குழப்பம் வந்தவுடனே ஏரியஸனுடைய கருத்து ஒருபுறம், அத்தனாசியஸ் என்பவருடைய கருத்து ஒருபுறம் வந்தவுடனே கான்ஸ்டன்டைன் மன்னன் 325வது ஆண்டிலே நிசையா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு திருச்சபை மன்றத்தை ஒன்றை அவர் கூட்டுகின்றார். அதிலே ஒரு விசுவாச அறிக்கை ஒன்றை தயாரிக்கின்றார்கள். அதுதான் நாம் திருவிருந்து ஆராதனையிலே வாசிக்கின்ற நிசையா விசுவாச பிரமாணம். ஆனால் அந்த ஆண்டிலே அந்த விசுவாச பிரமாணம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதற்கு பிறகு 381வது ஆண்டிலே தான் அது விசுவாச பிரமாணமாக திருச்சபையிலே அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 387வது ஆண்டிலே, கிறிஸ்துவுக்கு பிறகு 387வது ஆண்டிலே
பேராயர் அம்புரோஸ் அவர்களும் புனித அகஸ்டின் அவர்களும் இணைந்து ஒரு பாடல் ஒன்றை இயற்றினார்கள். திரித்துவத்தை விளக்குவதற்காக, திரியேக தேவனை திருச்சபை எந்நாளும் போற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் இருவருமாக இணைந்து ஒரு பாடல் ஒன்றை இயற்றினார்கள். அதுதான் நாம் ஆராதனையிலே பாடின தேவனே உம்மை துதிக்கின்றோம் என்கின்ற அந்த பாடல். அதற்கு திருச்சபை சீர்திருத்த திருச்சபையினுடைய ஃபவுண்டர் மார்ட்டின் லூத்தர் அவர் இவ்வாறாக அதற்கு ஒரு பெயரை வைக்கின்றார். இது திருத்துவ கீதம் என்று சொல்லி அவர் பெயரிடுகின்றார். அந்த தேவனை உம்மை துதிக்கிறோம் என்கின்ற கீதத்தை நீங்கள் பார்த்தால் பிதாவாகிய தேவனை குறித்து அதில் இருக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அதில் இருக்கின்றது, பரிசுத்த ஆவியை குறித்தும் அதில் இருக்கின்றது. இன்னுமாக நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அது பாடப்படுகின்ற அந்த விதம் ஒவ்வொரு இடத்திற்கும் அது மாறுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை அந்த பாடல் பாடப்படுகின்ற அந்த பகுதியில் கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா என்று சொல்லி பாடுகின்ற அந்த இடத்துல ஒரு ஹை பிச்சில் அதனை நாம் பாடுகின்றோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் உயர்த்த வேண்டும், பிதாவை மாத்திரம் உயர்த்தினால் போதாது, கிறிஸ்துவையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல ஒரு ஹை பிச்சில் நாம் பாடுகின்றதை நாம் பாடுகின்றோம். அதற்கு பிறகு நாம் தொடர்ந்து அங்கு பார்த்தோம் என்று சொன்னால் கடைசியாக வருகின்ற பகுதிகளிலே ஆண்டவரே இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும் என்று சொல்லி அந்த டோன் அப்படியே குறைந்து கொண்டே வந்து அந்த திரியேக தேவனுக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிப்பதற்கு இந்த பாடல் நமக்கு வழி செய்கின்றது. ஆகவே இந்த தேவனை துதிக்கிறோம் என்கின்ற இந்த பாடல் புனித அகஸ்டின் அவர்கள் தன்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற நாளிலே பேராயர் அம்புரோஸ் அவர்களும் இந்த புனித அகஸ்டின் அவர்களும் இணைந்து இந்த பாடலை பாடினார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, அதற்கு பிறகு 4வது நூற்றாண்டினுடைய கடைசி அல்லது 5வது நூற்றாண்டினுடைய கடைசியிலே தான் அத்தனாசியஸ் என்பவர் எழுதின அந்த விசுவாச பிரமாணத்தினுடைய அந்த சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது திருச்சபைக்குள்ளாக கடந்து வந்தது. திருத்துவத்தை குறித்து ஆழமாக விளங்கிக் கொள்வதற்கு இந்த அத்தனாசியஸ் என்பவர் எழுதின இந்த விசுவாச பிரமாணம் நமக்கு உதவி செய்கிறது. இது வரலாற்று பூர்வமாக திருத்துவம் எவ்வாறு சபைக்குள்ளாக புகுத்தப்பட்டது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. வேதத்தின் அடிப்படையிலே இந்த திருத்துவத்திற்கு அநேக ஆதாரங்களை நாம் சொல்ல முடியும். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கு தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணங்களிலே அவர் சொல்லுகின்றார். உபாகமம் 6:4 இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். ஒருவேளை பிப்ளிக்கலாக வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தால் தேவன் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற எபிரேய வார்த்தை ஏலோகிம். ஏலோகிம் என்று சொல்லப்படுவது இந்த எபிரேய வார்த்தையிலே பன்மை தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. இட்ஸ் நாட் எ சிங்குலர் பட் எ ப்ளூரல் வேர்டு. அது ஒரு பன்மை தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. ஏலோகிம் என்பது பன்மை தன்மையை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் கர்த்தர் என்று சொல்லப்படுவது யெகோவா என்று சொல்லி, யாவே என்று சொல்லி அங்கு எபிரேய மொழியிலே கூறப்பட்டிருக்கிறது. அது ஒருமையிலே அது கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை திரியேக தேவனுடைய பன்மை தன்மைகளோடு கூட அங்கு விளக்கப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலும் அந்த புசிக்கத்தகாத கனியை அவர்கள் புசித்ததினாலே ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தண்டனையை கொடுப்பதற்காக அவர் எண்ணின பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆதியாகமம் 3:22 நம்மில் ஒருவரை போல் ஆகாதபடிக்கு என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. நம்மில் என்று சொல்லி பன்மையிலே அங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக அந்த பாபேல் என்ற இடத்திலே கோபுரம் கட்டப்பட்ட அந்த சம்பவத்திலே நாம் பார்த்தால் கர்த்தர் அந்த மக்களை பார்ப்பதற்கு இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, நாம் இறங்கி போய் என்று சொல்லி.
ஆதியாகமம் 11வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நாம் இறங்கி போய் என்று சொல்லி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் பன்மையிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதினாலே வேதத்தின் அடிப்படையிலும் இந்த திருத்துவ கொள்கை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையாக அங்கு காணப்படுகின்றது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருத்துவம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், அந்த திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளவும், அதனை அறிந்து கொண்டு அவரை நாம் போற்றவும் ஆராதிக்கவும் இது உதவி செய்கின்றது. தேவன் இல்லை என்று சொன்னால் கடவுள் எத்தனை பேர் என்பது திருத்துவத்திலே முக்கியமல்ல. அந்த திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதைத்தான் இந்த திருத்துவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நமக்கு திருவசனமாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலும் திரியேக தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆராதனையிலே கடைசியாக நமக்கு கூறப்படுகின்ற ஆசீர்வாதம் அதுதான், திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த திரியேக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நமக்கு கிடைக்கின்றது. அந்த திரியேக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா விதத்திலும் தம்மை வெளிப்படுத்தினதினாலே அந்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக உரிமை உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை சுருக்கமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, இந்த திரியேக தேவன் உருவாக்கினவர். The Trinitarian God is the creator. Creator God, அவர் நம்மை உருவாக்கினவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் படைப்பின் மூலமாக இந்த தம்முடைய தன்மையை இந்த உலகிற்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த படைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வல்லமையை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் எப்பொழுது இந்த பூமியை படைத்தார் என்று சொன்னால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பொழுது இந்த பூமியை படைத்தார் என்று சொல்லி. ஆகவேதான் அவர் அங்கே சொல்லப்படுகிறது, He has created the world out of nothing. ஒன்றுமில்லாத நிலைமையிலே இந்த பூமியை உருவாக்கினார் என்று சொன்னால் அவருடைய வல்லமை எத்தனை மேலானது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு கூறப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லி. இன்னுமாக 1வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. அன்பானவர்களே, இந்த பகுதியிலும் திரித்துவ தேவனுடைய செயலாற்றுதலை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை தேவன் என்று சொல்லி அந்த ஏலோகிம் என்கின்ற பதம் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பன்மைத்தன்மையில் உள்ள ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வசனம் முடிவுகின்ற பொழுது சிருஷ்டித்தார் என்று சொல்வதனாலே ஒருமை வினைமுற்றோடு கூட அது முடிகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லியும் அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே படைப்பிலே இந்த திரியேக தேவன் அவர் செயலாற்றினார் என்பதற்கு இது சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக தம்மை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக தம்முடைய சாயலாக மனிதர்களாகி நம்மை அவர் உருவாக்கினார். அதைத்தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர் மனிதர்களாகி நம்மை படைத்தாராம். ஒருவேளை இங்கு தேவன் ஒருவரே என்கின்ற அந்த சிந்தனையின் அடிப்படையில் தேவன் ஒருவர் தான், ஆனால் பல விதங்களிலே தம்மை வெளிப்படுத்துகின்றவர் என்பதற்கு அடையாளமாக நமது சாயல் என்று சொல்லி பன்மையிலே இங்கு கூறப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படியையும் படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். இது நமக்கு கிடைத்த மேலான ஒரு பாக்கியம். தேவன் ஏன் நம்மை மாத்திரம் அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படியே படைத்தார்? ஒருவேளை கடவுள் எல்லா படைப்புகளையும் படைத்து விட்டு அவர் பார்த்திருப்பார், சே ஏன் சாயல்ல ஒரு படைப்பு கூட இல்லையே என்று சொல்லி உணர்ந்து மனிதர்களாகி நம்மை
நம்மீது அன்பு கூர்ந்து நம்மீது அவர் பாசம் வைத்து நம்மை அவருடைய சாயலின்படியே அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை அவருடைய சாயலின்படியே படைத்திருக்கின்றார். இது திருத்துவத்திற்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அது காணப்படுகின்றது. இன்னுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரையில் உள்ள பகுதியிலும் அங்கும் நாம் பார்க்கின்றோம், அந்த படைப்பிலே சிருஷ்டிப்பிலே எவ்வாறு திருத்துவம் இடைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எவராலே? ஆதியிலே இருந்த அந்த வார்த்தையினால். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக வெளிப்பட்டவர். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று என்று சொல்லி இங்கு கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையாக கடந்து வந்தவர், சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் முந்தின பேரானவர் என்று சொல்லியும் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லா சிருஷ்டிப்புகளையும் அவரே தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கிறார் என்பதும் வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. முந்தின வசனத்திலே வாசிக்கின்றோம், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இன்னுமாக நான் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த வசனத்திலே பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். அதைத்தான் நாம் நிச்சய விசுவாச பிரமாணத்தில் அறிக்கை செய்கின்றோம். வானத்தையும் பூமியை படைத்த காணப்படுகின்றவைகளும் காணப்படாதவைகளுமான என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, ஆகவே இந்த விசுவாசமானது திருத்துவத்தினுடைய அடிப்படையிலே எழுதப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எல்லாவற்றிற்கு மேலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மேலான நம்பிக்கை, நாம் தேவ சாயலால் படைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவர் இவ்வாறாக சொல்லுகின்றார், இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனால் மறக்கப்படுவதில்லை. இந்த திரையேக தேவனால் உருவாக்கப்பட்ட நாம் இந்த திரையேக தேவனால் மறக்கப்படுவதும் இல்லை என்கின்ற அந்த ஒரு மகிழ்வோடு கூட நம்முடைய வாழ்க்கையை தொடரும்படியாக இந்த நாளிலே இந்த திரையேக தேவன் நம்மை அழைக்கின்றார். ஆகவேதான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஏசாயா 45வது அதிகாரம் 10வது வசனத்திலே, ஏசாயா 45:10வது வசனத்திலே, தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. 11வது வசனத்தில் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஒருவேளை இன்றைக்கு அநேக வாலிபர்கள், ஒருவேளை அநேக பிள்ளைகள் அப்பா அம்மா ஏதாவது திட்டாங்கன்னு சொன்னால் கோபத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ என்ன ஏன் பெற்றீங்க அப்படி சொல்லி. வாலிபர்களே, பிள்ளைகளே, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐயோ, நீங்கள் கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பா அம்மாவை பார்த்து ஒரு நாளும் அப்படி சொல்லக்கூடாதான். ஏன்? உங்கள் அப்பா அம்மா உன்னை உருவாக்கலை, உன்னை உருவாக்கினது தேவனாகிய கர்த்தர். உன்னை தம்முடைய சாயலாக அவர் உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே என்னை ஏன் பெற்றீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவை பார்த்து உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கடவுளையே பார்த்து கேட்கறது போல இருக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஆகவே இந்த நாளிலே தேவனுடைய இந்த கோபத்திற்கு நாம் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டியதெல்லாம் நாம் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கருத்தில் இருக்கின்றவர்கள் என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அணுக்கதிர் உருவாக்கப்படுகின்ற ஒரு லேபுக்கு ஒரு கூட்டத்தினர் விசிட் பண்ணுவதற்காக போனார்களாம். ஒரு கைடு, வழிகாட்டி ஒருவர் அவர்களை அழைத்து சென்றார். அழைத்து சென்றவர் இந்த லேபுக்குள்ளாக அவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த லேபில் அணுக்கள் எப்படி சிறு சிறு துகள்களாக உடைக்கப்பட்டு அது மூவ் பண்ணுகிறது, இயக்கம் பெறுகிறது என்பதை குறித்து அவர் விளக்கி கொண்டிருந்தார். எல்லோருக்கும் ஆச்சரியம். அந்த மூலக்கூறுகளை குறித்து, அந்த அணுக்களுக்கான மூலக்கூறுகளை குறித்து அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இதற்கான மூலப்பொருட்கள் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை குறித்து அவர்கள் பார்க்கின்ற பொழுது ஸ்பேஸில் இருந்து, ஒரு வெறுமையில் இருந்து தான் இதற்கான மூலப்பொருட்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லப்படுவது இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததாம். இன்னும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தார்கள். சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக அவர்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. தாங்கள் பார்த்த காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ணாங்க. கொஸ்டின் டைமில் அந்த பார்வையாளர்களிலே ஒருவர் இவ்வாறாக அவர் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பினார். வாட் ஹோல்ட்ஸ் இட் ஆல் டுகெதர்? இவைகளை எல்லாம் எது தாங்கி நிற்கிறது என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை அவர் கேட்டார். வாட் ஹோல்ட்ஸ் இட் ஆல் டுகெதர் என்று, இவைகளை எல்லாம் எது தாங்கி நிற்கிறது என்று சொல்லி அந்த அவர்கள் அழைத்து சென்ற அந்த கைடுக்கு இதற்கான பதிலை சொல்ல முடியவில்லை. அவர் திகைத்து நின்றார். ஆனால் நமக்கு அதற்கான விடை இருக்கின்றது. பிதாவாகிய தேவன், திரியேக தேவன் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கின்றார். காரணம், அவரே எல்லாவற்றையும் உருவாக்கினவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரியேக தேவனை நாம் போற்றுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஒரு முகாந்தரம் உண்டு. ஏனென்று சொன்னால், அவர் நம்மை தமது சாயலாக அவர் உருவாக்கினவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திரியேக தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உடன் இருப்பவர். He is a good companion. The Trinitarian God is our good companion. இந்த திரியேக தேவன் நம்முடன் இருப்பவராக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். உருவாக்கின தேவன் உடன் இருப்பவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, அநேக வேளைகளிலே இந்த உலகத்திலே நாம் தனித்து விடப்பட்டு விட்டோமோ என்கின்ற ஒரு கலக்கமும் கேள்வியும் நமக்குள்ளாக வருகிறது. ஆனால் திரியேக தேவன் என்னாலும் நம்மோடு இருப்பவராக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகின்றார். அதைத்தான் யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்திலே, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். நாங்கள் என்று சொல்லி இங்கு பன்மை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை வேதத்தில் நான் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திரியேக தேவன் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்களோடு கூட பயணிப்பவராக, மக்களோடு கூட அனுதினமும் கூடவே இருந்து வழிநடத்துபவராக அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். நான் வேதத்திலே ஆரம்பத்திலிருந்து பார்த்தால், ஆபிரகாமோடு கூட கர்த்தர் கூடவே இருந்தார். அவன் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஈசாக்கோடு கூட கர்த்தர் கூடவே இருந்தார் என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே, இன்னுமாக ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகின்றார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். அதற்கு பிறகு யோசேப்போடும் கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். மோசையோடும் கூட கர்த்தர் இருந்தார். மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதற்கு பிறகு யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் காலகட்டங்களிலே சிம்சோனோடு கிதியோனோடு கர்த்தர் இவ்வாறாக ஒவ்வொரு நியாயாதிபதிகளோடும் கூடவே இருந்து தம்முடைய ஜனங்களுக்கு மீட்பை கொடுத்தார். அதற்கு பிறகு தாவீது, சாலமோன், இப்படியாக வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மக்களோடு கூடவே இருந்து
அவர்களை வழிநடத்துகின்றார். புதிய ஏற்பாட்டிலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரும் அவர் மனிதர்களாகிய நம்மோடு கூடவே இருப்பதற்காகவே அவர் அருளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். யோவான் 14:17 உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகின்றார். எவர்? அந்த பரிசுத்த ஆவியானவர். பிதா அருளுகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் ஒரு நாளும் உங்களை தனித்து விடுவதில்லை, நான் உங்களோடு கூட இருப்பேன். திரியேக தேவனாக நாங்கள் உங்களோடு கூட உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகின்றார். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர் மாத்திரமல்ல, நம்முடன் இருக்கிறவராக அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். முதலாவதாக நாம் பார்த்தோம், இந்த திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர். இந்த திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர், அதற்காக நாம் அவரை போற்ற வேண்டும். இரண்டாவதாக, இந்த திரியேக தேவன் நம்முடன் இருக்கின்றவர். He is our good companion. அதற்காக நாம் அவரை போற்ற வேண்டும். கடைசியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த திரியேக தேவன் உதவி செய்கின்ற தேவன். The Trinitarian God is our caretaker. திரியேக தேவன் அவர் உதவி செய்கின்றவராக அவர் இருக்கின்றார். திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர். He is our creator. திரியேக தேவன் நம் உடன் இருப்பவர். He is our good companion. திரியேக தேவன் நமக்கு உதவி செய்கின்றவர். He is our caretaker என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உருவாக்கின தேவன் என்னாலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கின்றவராக அவர் செயல்படுகின்றார். எப்பொழுது? நாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினேன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எப்படி என்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுடைய சாயலிலே உருவாக்கப்பட்டவர்கள். இது நமக்கு கிடைத்த மேலான ஒரு பாக்கியம். இன்னொன்று, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடமிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது, நமக்கு உதவி கிடைக்கிறது என்று சொன்னால், இது நாம் பெற்றுக்கொண்ட ஒரு மேலான பாக்கியம் அல்லவா? நாம் ஏன் கலங்க வேண்டும்? எனக்கன்பானவர்களே, ஆகவே தான் நாம் எதை குறித்தும் திகைக்க தேவையில்லை. இந்த திரியேக தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்த்து நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். பிதாவாகிய தேவன் ஆபத்தான வேளையிலே நமக்கு உதவி செய்கின்றாராம். ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்கின்றார். அதைதான் நமக்கு சங்கீதம் 46வது சங்கீதம் முதல் 3 வசனங்களிலும் 5வது வசனத்திலும் வாசிக்கின்றோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் கொந்தளிப்பினால் பர்வதங்கள் பொங்கி அதிர்ந்தாலும் ஜலங்கள் கொந்தளித்தாலும் நாம் பயப்படும். ஏனென்று சொன்னால், இவற்றின் மத்தியிலே, இந்த ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்கின்ற தேவன் நமக்கு உண்டு. அதைத்தான் 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எனக்கன்பானவர்களே, ஒருவேளை நம்மை சுற்றிலும் ஆபத்துக்கள் நிறைந்து இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்வதற்காக இந்த திரியேக தேவன் நம்மோடு கூடவே இருக்கின்றார். குமாரனாகிய தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கின்றார்? சோதனையின் மத்தியிலே நமக்கு உதவி செய்கின்றார். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். எபிரேயர் 2:18, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். இயேசுவானவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகின்ற நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். ஐயோ,
நான் இவ்வாறாக சோதிக்கப்படுகிறேனே, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் திகைத்து நிற்க வேண்டாம். அந்த திரியேக தேவன் சோதிக்கப்படுகின்ற நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். பிதாவாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன் எந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்கின்றார்? நம்முடைய பலவீனத்திலே அவர் நமக்கு உதவி செய்கின்றார். ரோமர் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால் அங்கு இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார். ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கின்றார். ஏனென்று சொன்னால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு சிலர் கேட்கீங்க, எனக்காகத்தான் ஆவியானவர் ஜெபம் பண்றாரே, நான் ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, அப்படி இல்லை. இன்றைக்கு அநேக வேளைகளிலே நாம் பலவீனப்படுகிற பொழுது அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு இப்படி ஒரு பாடு, எனக்கு இப்படி ஒரு உபத்திரவம், என்ன ஜெபிக்கிறது என்று சொல்லி கூட எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நாம் திகைத்து நிற்கின்றோமே. அப்பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் அல்லவா? இந்த திரியேக தேவன் என்னை உருவாக்கினவர், இந்த திரியேக தேவன் என்னோடு கூடவே இருக்கின்றவர் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அல்லவா? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்காக உதவி செய்கின்றார். அவர் யாரை நோக்கி வேண்டுதல் செய்கின்றாராம்? அது 27வது வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறபடியால் தேவனுடைய சித்தத்தின்படியே அந்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கின்றார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த திரியேக தேவன் நமக்கு உதவி செய்கின்றார். எப்பொழுது? ஆபத்து காலத்திலே நமக்கு உதவி செய்கின்றார், சோதனை காலத்திலே நமக்கு உதவி செய்கின்றார், பலவீனங்கள் நிமித்திலே அவர் நமக்கு உதவி செய்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த திரியேக தேவன் நமக்கு உதவி செய்கின்றவர். ரோட்டில் ஒரு கார் வேகமாக போய்கொண்டு இருந்தது. பயங்கர ஃபாஸ்ட்டாக அந்த கார் போய்கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு இடத்துல அந்த கார் ரிப்பேர் ஆகி நின்று போனது. அந்த காரை ஓட்டி வந்த டிரைவர் அந்த ரிப்பேரை சரி செய்வதற்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுகிறார். அவரால் முடியவில்லை. நீண்ட நேரமாக அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார், எப்படியாவது சரி பண்ணிவிடலாம் என்று சொல்லி. ஆனால் அவரால் முடியவில்லை. அந்த வேளையிலே அந்த ரோட்டில் வயசான ஒரு தாத்தா ஒருவர் நடந்து வந்தாராம். நடந்து வந்தவர் இந்த கார் டிரைவரை பார்த்து, தம்பி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படி சொல்லுகிற பொழுது அந்த டிரைவர் சொன்னாராம், இப்படியாக வேகமாக இந்த காரில் வந்தேன், திடீரென ரிப்பேர் ஆகிட்டு என்னால் மேற்கொண்டு இந்த காரை ஓட்ட முடியலை, ஆகவே தான் இதனை சரி செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்னாராம். உடனடியாக அந்த வயசான தாத்தா கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படி சொல்லி கேட்டாராம். இந்த காரை ஓட்டி வந்த நபர் அந்த தாத்தாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். நானே இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், உங்களால் எப்படி சரி செய்ய பண்ண முடியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லி சொன்னாராம். அந்த வயசான தாத்தா அந்த இடத்தை விட்டு போகலை, அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கின்றார். மீண்டும் இந்த மனிதர் இந்த காரை சரி செய்கின்ற முயற்சியிலே இவர் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார். ஆனால் எவ்வளவோ முயற்சித்து பார்க்கின்றார், அவரால் முடியவில்லை. அந்த தாத்தாவும் பக்கத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருந்து மீண்டும் மீண்டுமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் எப்படியாவது இதனை சரி பண்ணிடுறேன் அப்படி சொல்லி அவர் கேட்டாராம். கடைசியாக வேற வழி இல்லாமல், சரி நீங்களாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி சொல்லி அந்த மனிதரிடத்துல அந்த டிரைவர் அந்த வாகனத்தை சரி பண்ணுவதற்கு அவர் சொன்னாராம். உடனடியாக அந்த சாலையில் நடந்து வந்த அந்த மனிதரும் அந்த வயதிபர் அந்த காரை ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அவர் சரி செய்து விட்டார். இதனை பார்த்த அந்த டிரைவருக்கு, வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த டிரைவருக்கு மிகுந்த ஆச்சரியம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதனை சரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த டிரைவர் அந்த மனிதர் இடத்துல கேட்டாராம், ஐயா உங்கள் பேரை கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி. மே ஐ நோ யுவர் குட் நேம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனிதர் சொன்னாராம்,
ஐ ஆம் மிஸ்டர் ஹென்ரி ஃபோர்டு என்று சொல்லி, ஹென்ரி ஃபோர்டு நான் தான் அப்படி சொல்லி இந்த மனிதர் சொன்னாராம். கேட்ட உடனே அந்த டிரைவருக்கு பயங்கர ஷாக். ஏன்னு சொன்னால், அவர் ஓட்டிட்டு வந்த காரு ஒரு ஃபோர்டு காரு, அதை உருவாக்கினவரே இந்த மனிதர் தான். ஒருவேளை ஆரம்பத்திலேயே இந்த மனிதர்கிட்ட கொடுத்திருந்தாருன்னு சொன்னால் ஈஸியாக அந்த ரிப்பேரை சரி செய்தவர் போயிருக்கலாம். ஒருவேளை அந்த ஃபோர்டுக்கு நல்லா தெரியும், இந்த காரை உருவாக்குனது நான் தான், இந்த காரினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸும் எனக்கு நல்லா தெரியும், இந்த காரில் என்ன ரிப்பேரு இருக்கும், எப்படி சரி பண்ணலாம் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆகவே தான் அவர் கேட்கின்றார், எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த மனிதன் கடைசி வரையில் கொடுக்கல. கடைசியாக விட்டு பார்த்து எல்லாம் தோற்று போன பொழுது அந்த மனிதனிடத்தில் கொடுத்தார். அவருடைய கார் சரி செய்யப்பட்டது. மகிழ்ச்சியோடு கூட தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இதே போலத்தான் திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர். நம்மை குறித்து எல்லாம் அவர் அறிந்து வைத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட அவர் பயணம் செய்கின்றார். நமக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கின்றார். இந்த திரியேக தேவனை என்னாலும் போற்றி புகழுவதுதான் நமக்கு கிடைத்த ஒரு மேலான ஒரு பாக்கியம். எனக்கு அன்பானவர்களே, 3 காரியங்களை பார்த்தோம். திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர், கிரியேட்டர் காட். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லையா? உன்னதமான தேவனுடைய சாயலால் நாம் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி. இரண்டாவதாக, இந்த திரியேக தேவன் நம்முடன் இருக்கின்றவர். இது நமக்கு கிடைத்த ஒரு நம்பிக்கை. இந்த தேவன் என் கூடவே எப்பொழுது இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கை. மூன்றாவதாக, இந்த திரியேக தேவன் நமக்கு உதவி செய்கின்றவர். நமக்கு ஒரு தைரியம். என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஆபத்து வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு பலவீனம் வந்தாலும், இந்த திரியேக தேவன் என்னோடு கூடவே இருக்கின்றார். அதுதான் இந்த திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். அன்பானவர்களே, தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே தேவ சாயலால் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். கிறிஸ்துவானவர் நம்மீது வைத்த கிருபை எப்பொழுது நமக்குள்ளாக இருப்பதினாலே அந்த கிறிஸ்துவானவர் நம்மோடு கூடவே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் எப்பொழுது நமக்குள்ளாக இருப்பதினாலே, நம்மோடு இருப்பதினாலே ஒரு தைரியம் நமக்கு கிடைக்கின்றது. அன்பானவர்களே, இது திருத்துவ திருநாளிலே இன்று 3 காரியங்களை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம். திரியேக தேவன் நம்மை உருவாக்கினவர், திரியேக தேவன் நம்முடன் இருப்பவர், திரியேக தேவன் நமக்கு உதவி செய்கின்றவர். கிரியேட்டர், கம்பேனியன், கேர்டேக்கர். இந்த ஒரு சிந்தையோடு கூட இந்த திருத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த திரியேக தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழுவோம். திரியேக தேவன் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமேன். கேட்ட தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 12வது பாடலை பாடுவோம். சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ. கீதங்கள் 12வது பாடலை பாடுவோம். நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாலும் நாத பரமசற்பிரசாதம், பார்ப்படைத்தாலும் நாத பரமசற்பிரசாதம், நாரொரும் தூய வேதா நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, எமை தாங்கி ஆதரிப்போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிந்தாய், சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிந்தாய், எந்த விற்போக்கும் எந்தாய் நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ,
நமோ. எங்கள் பாவத்தின் ஆசா நமோ நமோ. புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கள் பாவத்தின் ஆசா நமோ நமோ. புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின் அரசேரையவரும் நின் புகழ் கூற. எங்கும் நின் அரசேரையவரும் நின் புகழ் கூற. துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தை நமோ நமோ. நீ திருவாடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ. திடபலமளித்தமை காவா நமோ நமோ. பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ. திடபலமளித்தமை காவா நமோ நமோ. கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மன சுத்தி. கரிசித்து தானர் புத்தி கபடற்ற மன சுத்தி. திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தை நமோ நமோ. நீ திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ராஜா, இந்த பரிசுத்த நாளிலே திரு ஏக தேவனாகிய உம்மை நாங்கள் போற்றி புகழவும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே திரித்துவ தேவன் எவ்வாறு நீர் செயல்படுகின்றீர், எவ்வாறு எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர் என்பதை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிதாவாகிய தேவன் எங்கள் மீது வைத்த அன்பினால் வானத்தையும் பூமியை படைத்த தேவனாகிய கர்த்தர் உம்முடைய சாயலின்படியே மனிதர்களாகி எங்களை உருவாக்கினீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உருவாக்கினவர் நீர் எங்களை மறப்பதில்லை. அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூடவே இருப்பதினால் திரியேக தேவன் என்னாலும் எங்களோடு கூடவே இருக்கின்றவராக நீர் எங்களுடைய வாழ்க்கையை செயல்படுகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திரியேக தேவன் பரிசுத்த ஆவி எங்களுக்கு அருளி செய்து அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக தங்கி இருக்கவும் திரித்துவ தேவனுடைய பிரசன்னத்தை எல்லா விதத்தில் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். திரியேக தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்து நேரங்களிலே, சோதனை காலங்களிலே, எங்களுடைய பலவீனங்களிலே எங்களுக்கு உதவி செய்வதற்கு போதுமானவராக இருக்கின்றீர். அதனை நினைத்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இப்படிப்பட்ட ஒரு திரியேக தேவனை நாங்கள் ஆராதித்து வருகின்றோம். இப்படிப்பட்ட திரியேக தேவனை நாங்கள் போற்றுகிறோம் என்பது எங்களுக்கு கிடைத்த மேலான ஒரு பாக்கியம் சுவாமி. இதோ இந்த பரிசுத்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக உம்மை உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கேட்ட உம்முடைய வார்த்தையின்படியே நீர் எங்களை உருவாக்கினவர், நீர் எங்களோடு உடன் இருக்கின்றவர், நீர் எங்களுக்கு உதவி செய்கின்றவர். இந்த திரித்துவ தேவன் என்னாலும் எங்களோடு கூடவே இருக்கின்றார், எங்களுக்கு உதவி செய்கின்றார் என்கின்ற மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் தைரியத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை தொடருவதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். இக்கட்டான இந்த காலகட்டங்களிலே ஆண்டவரே, உபத்திரவங்களும் பாடுகளும் போராட்டங்களும் மிகுந்த வேளையிலே இதோ திரித்துவ தேவன் எங்களோடு கூடவே இருக்கின்ற என்கிற நம்பிக்கையை மீண்டுமாக நீர் எங்களுக்குள்ளாக உறுதிப்படுத்தினதற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையினாலே நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலப்படவும் தொடர்ந்து இந்த திரித்துவ தேவனுக்கு என்னாலும் சாட்சியாக நிற்கவும் ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு கூட இணைந்து
உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷித்த வண்ணமாய் நீர் கரம் தொட்டு ஆசீர்வதித்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, பிள்ளைகள் வசிக்கின்ற இல்லங்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற ஆரோக்கியம் என்னாலும் நிறைவாய் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். பிள்ளைகள் இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய கண்களும் உம்முடைய செவிகளும் திறந்திருக்கட்டும் ராஜா. யார் யார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவர் கிருபையாக பதில் தந்து உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத ஆனந்தத்தால் நீர் நிறைத்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலத்தினால் இடைகட்டுவீராக, வல்லமையினால் இடைகட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, பலவீனமாயிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுங்க ராஜா. இந்த வேளையிலே யார் யார் தங்களுடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ, யார் யார் தங்களுக்கு அருமையானவருடைய பலவீனங்களுக்காக ஜெபிக்கின்றார்களோ, யார் யார் தங்களிடத்தில் ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொண்டவர்களுக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கின்றார்களோ எல்லாருடைய ஜெபங்களையும் கேட்டு ஆண்டவரே பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களின்படியே பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற அற்புதமான சுகத்தையும் பரிபூர்ணமான விடுதலையும் கர்த்தர் நீர் தந்தருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய பிள்ளைகள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படியாக ஆண்டவர் கிருபை தாரும். விசேஷமாக தேவரீர் இந்த கல்லடைக்குறிச்சி சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் உள்ள 4 சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 3 பாடசாலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. எல்லா விதமான பணிகளும் வளர்ந்து பெருகட்டும். இந்த சேகரத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பையும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகள் உம்மை பற்றி அறிகின்ற அறிவிலை வளரட்டு சாமி. வாலிப உள்ளங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். வாழ்க்கையிலே பல்வேறு விதங்களிலே நொந்து போயிருக்கின்ற, விரக்தியோடு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் இப்பொழுதே திரியேக தேவன் நீர் பலப்படுத்துவீராக. வாலிபருடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறந்த எதிர்காலத்தை கர்த்தர் நீர் கொடுங்க சாமி. இந்த வேளையிலே குறிப்பாக இக்கட்டான இந்த காலகட்டங்களிலே அநேகருடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் அநேக சிறு பிள்ளைகள், அநேகர் வாலிபருடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ என்கின்ற ஒரு பெரிய பயம் ஆண்டவர் எல்லாருக்குள்ளாக காணப்படுகிறது ராஜா. தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லா பயங்களையும் நீக்கி அருமையான பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். முதிர்ந்த வயதில் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பை நீர் கொடுங்க சாமி. ஆண்டவரே, தனித்து விடப்பட்ட நிலைமையிலே கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகள், தனிமையிலே வாடுகின்றவர்கள், ஆண்டவரே எதிர்காலத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனை வேளையிலே இப்பொழுதே நீர் பலப்படுத்துவீராக. இப்பொழுது நீர் திடப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியும், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன வார்த்தையின்படியும், அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்விலும் பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்துவீராக. விசேஷமாக தேவரீர் இந்த லாக்டவுன் காலங்களிலே வாழ்வாதாரங்கள் அநேக விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. பிள்ளைகளை கர்த்தர் போஷிப்பீராக. வாழ்வாதாரத்திற்காக எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்த ஒரு பலனை கொடுக்கட்டு ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குங்க சாமி. இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை ஆண்டவர் கொடுப்பீராக. இந்த நோய் தொற்று பரவல் சற்று குறைந்திருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை ஆண்டவர் தந்திருக்கின்றீர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவரை இதோடு கூட நாங்கள் நின்று விடாமல் தொடர்ந்து நோயை எதிர்த்து, இந்த கிருமிகளை எதிர்த்து நாங்கள் ஜெபத்திலே போராடவும், ஆண்டவரை இதிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளும் நல்ல ஒரு பலனை கொடுக்கட்டும். ஆண்டவர் எங்களுடைய தேசம் இந்த நோய் தொற்றிலிருந்து முழுமையான விடுதலை அடைந்து நாமத்தை தேசத்து மக்களாக நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த வேளையிலும் குறிப்பாக இந்த கல்லடைக்குறிச்சி சேகரத்தை சார்ந்த, திருச்சபை சார்ந்த வெளியிடங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இருக்கிற இடங்களிலே பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற எல்லா விதமான பணிகளிலும் ஆண்டுடைய கிருபை கூடவே இருக்கட்டும் சாமி. இந்த ஆராதனை வேளையை
இத்தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டவரை இணையதளம் மூலமாக ஒளிபரப்புவதற்காக உதவி செய்த ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கேற்ற பலனையும் ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து எங்களே தாழ்த்தர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்தும் உமைக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றுமென்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அன்பானவர்களே, இந்த திருத்துவ திருநாளிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம்.